அந்த போட்டோ இப்போ வேர்ல்டு ஃபேமஸ் ஆயிடுச்சு. உலக புகழ் பெற்ற ஒரு புகைப்படம் ஆயிடுச்சு. அதுக்கு நான் காரணமா? நான் காரணம் கிடையாது, அவர் தான் காரணம். எப்படி படுத்திருக்காரு பாத்தீங்களா? அவ்வளவு அழகா வாழ்ந்த மாதிரி. இதை தாமா சொன்னேன். இப்போ என்ன பண்ணிட்டாரு தெரியுமா? ஆமா விழுந்தேன், என்ன தப்பு, எனக்கு பொறுப்பு கொடுத்தாங்க, பதவி கொடுத்தாங்க, விழுந்தேன் அப்படின்ட்டாரு. நான் சொன்னேன், நீங்க விழுந்த தப்பு இல்ல, விழுந்த அவங்க காலை பிடிச்சி பதவி வாங்கி அவங்க காலையை வாரி விட்டீங்கல்ல. கேட்டாரு, நீயா என்ன முதலமைச்சர் ஆக்குறேன்னு பார்த்து கேட்டாரு. இப்போ என்ன விட்டுருங்க, நம்ம வேடிக்கை பார்ப்போம். சசிகலா உள்ள வந்துட்டாங்க. இன்னைக்கு காலில இருந்து அவங்க சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, ஆமா உதயநிதி சொல்றது கரெக்ட் தானே, என் காலில் விழுந்தானே. இனிமே என்ன பண்ணுவாரு தெரியுமா எடப்பாடி பழனிசாமி? என்ன விட்டுருவாரு, இப்ப சசிகலாமாவை திட்டுவாரு. பேர் என்ன? உங்கள் சத்யாவின் தமிழ் புத்தாண்டு சூப்பர் ஆஃபர். டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். முதல்ல அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செஞ்சிருக்கக்கூடிய நம்முடைய கழகத்துடைய வெற்றி வேட்பாளர், உங்க சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சர் திரு மகேஷ் பொய்யாமை அவர்களுக்கும், கழகத்துடைய முதன்மை செயலாளர் அண்ணன் நேரு அவர்களுக்கும், தலைமை செயற்குழு உறுப்பினர் அண்ணன் திரு கே என் சேகர் அவர்களுக்கும், அண்ணன் செங்கோட்டுவன், அண்ணன் மதிவாணன், மாநில நிர்வாகிகள் அண்ணன் செந்தில், துணை செயலாளர்கள் பொன் செல்லையா, தமிழ்ச்செல்வன், திரு மணிராஜன், பொதுக்குழு உறுப்பினர்கள் கார்த்தி, வேங்கூர் தனசேகர், நாவல்பட்டு சண்முகம், ஒன்றிய நகர பகுதி கழக செயலாளர்கள் விஜயகுமார், தர்மராஜ், நீலமேகம், சிவகுமார், கே எஸ் எம் கருணாநிதி, கங்காதரன், காயம்பூர் தங்கவேலு, மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் சகோதரர் வெங்கடேஷ்குமார், துணை அமைப்பாளர்கள் பாலமுருகன், ரவீந்திரன், இளைஞரணி உள்ளிட்ட அனைத்து சார்பணிகளைச் சேர்ந்த நிர்வாகிகளுக்கும், நம்முடைய கூட்டணி கட்சியை சேர்ந்த நண்பர்கள், இந்திய தேசிய காங்கிரஸ், திராவிட கழகம், தேசிய முற்போக்கு திராவிட கழகம், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், இந்திய யூனியன் முஸ்லிம் லீக், மனிதநேய மக்கள் கட்சி, மனிதநேய ஜனநாயக கட்சி, மக்கள் நீதி மையம், தமிழர் தேச கட்சி, எஸ்டிபிஐ, முக்குளத்தோர் புலிப்படை உள்ளிட்ட அனைத்து கூட்டணி கட்சியை சார்ந்த நண்பர்களுக்கும், வந்திருக்கக்கூடிய தாய்மார்கள், தங்கைகள், அக்காக்கள், சகோதரிகள், உங்க அத்தனை பேருக்கும், முத்தமிழ் டாக்டர் கலைஞருடைய உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகள் உங்க அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். நான் உங்களை எல்லாம் சந்திச்சு திரு மகேஷ் அவர்களுக்கு உதயசூரிய சின்னத்துல வாக்களிங்க அப்படின்னு கேட்கலான்னு வந்தேன். ஆனா நீங்களா ஏற்கனவே முடிவு எடுத்துட்டீங்க. நியாயமா பார்த்தா நான் வந்திருக்க கூடாது, ஏன்னா அது வெற்றி, ஏற்கனவே வெற்றி உறுதி செய்யப்பட்ட தொகுதி இந்த திருவரம்பூர். கரெக்டா? போன முறை கிட்டத்தட்ட 50,000 வாக்கு வித்தியாசத்துல திரு மகேஷ் அவர்களை ஜெயிக்க வச்சீங்க. இந்த முறை குறைஞ்சது 1 லட்சம் வாக்கு வித்தியாசத்துல திரு மகேஷ் அவர்களை ஜெயிக்க வைப்பீங்களா? வெற்றி உறுதியாமா? எந்த சின்னம்? கேட்டு சொல்லுங்க, எந்த சின்னம்? உதயசூரிய சின்னத்தை வாக்களிச்சு மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்க வைக்கணும். நியாயமா பார்த்தா 1 லட்சம் கன்ஃபார்மா? நியாயமா நான் வந்திருக்க கூடாது. நீங்க எல்லாம் கோச்சுப்பீங்க, நீ ஊரெல்லாம் சுத்தி எல்லாருக்கும் வாக்கு கேட்கிற, உன் ஃப்ரெண்டு உன் நண்பருக்கு நீ வாக்கு கேட்க வர மாட்டியான்னு கேட்பீங்க. அதனாலதான் வந்தேன். உங்களுக்கு தான் தெரியுமா, என் தொகுதிக்கே நான் இன்னும் போல, ஒரு நாள் தான் போயிருக்கேன். நானும் போட்டி போடுறேன் தெரியுமா உங்களுக்குலாம்? ஏன் அங்க போகாம இங்க வந்த? ஏன் இன்னும் சேப்பாங்க திருவள்ளிக்கேணி போகாம திருவரம்பூர் வந்து மகேஷுக்கு உதயசூரிய சின்னத்தை வாக்குறீங்கன்னு ஏன் கேட்க வந்தேன் தெரியுமா? எனக்கு என் வெற்றி முக்கியம் இல்ல, என் வெற்றியை விட திரு மகேஷ் பொய்யாமையுடைய வெற்றி எனக்கு மிக மிக முக்கியமான வெற்றி. சேப்பாக்கம் திருவள்ளிக்கேணி வெற்றி நிச்சயம். ஆனா அதை விட அதிகமான வாக்கு வித்தியாசத்துல இங்க திருவரம்பூர்ல திரு மகேஷ் அவர்களை ஜெயிக்க வைக்கணும். செஞ்சு காட்டுவீங்களா? என்ன மாதிரி அவரை வந்து உங்ககிட்ட அறிமுகம் செய்ய தேவையில்லை. கலைஞர், அன்பில் தாத்தா, நம்முடைய கழக தலைவர் பொய்யாமை மாமா, இப்போ நான், எனக்கு அவர் அன்பில் மகேசன் 3 தலைமுறையா தொடர்கின்ற இந்த நட்பு இன்னைக்கு கழக பணியிலும் சரி, மக்கள் பணியிலும் சரி, அன்பில் மகேஷ் பொய்யாமணிய நான் கர்வத்தோடு சொல்லுவேன், என்னோட நண்பன் அப்படின்னு கர்வத்தோட சொல்லுவேன். அந்த அளவுக்கு
சிறப்பா பணியாற்றக்கூடியவர் தான், மக்கள் பணியாற்றக்கூடியவர் தான் திரு அன்பில் மகேஷ் அவர்கள். இங்க திருச்சியில் இருக்கக்கூடிய சில பள்ளிக்கூடங்களுக்கு எல்லாம் நான் போய் பார்த்தேன்னா இது தமிழ்நாடா இல்ல ஃபாரினா அப்படின்னு எனக்கே சந்தேகம் வந்துடும். அந்த அளவுக்கு இங்க இருக்கக்கூடிய அனைத்து பள்ளிகளையும் தரம் உயர்த்தி பிரம்மாண்டமா இன்னைக்கு செயல்படுத்தி வச்சிருக்கிறாருன்னா அவருடைய உழைப்பு. அதே மாதிரி இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க அனைத்து பள்ளிகளுடைய உட்கட்டமைப்புகளையும் மேம்படுத்தி வச்சிருக்கிறாரு. அரசு பள்ளி மாணவர்களை தொடர்ந்து வெளிநாடுகளுக்கு எக்ஸ்போஷர் வேணுங்கிறதுக்காக, அவங்க அத்தனை உலகத்தை பார்க்கணுங்கிறதுக்காக இன்னைக்கு அரசு பள்ளி மாணவர்களை வெளிநாடு கூட்டு போறாரு. அதே மாதிரி மாணவர்களுடைய கலைத்திறனையும் வெளியே கொண்டுட்டு வராரு. பள்ளிகள்ல மாணவர்களுடைய டிராப் அவுட் அதை 100% குறைக்கணும், அதை தடுக்கணுங்கிற முயற்சியில இன்னைக்கு முழு முயற்சியில நம்முடைய முதலமைச்சர் இறங்கியிருக்காருன்னா அதுக்கு உற்ற துணையாக இருக்கக்கூடியவர் பள்ளி கல்வித்துறை அமைச்சர், உங்களுடைய வேட்பாளர் திரு அன்பில் மகேஷ் அவர்கள். இன்னைக்கு இப்படி சிறப்பா செயல்பட்டு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுடைய கல்வியை தான் தேசிய கல்விக் கொள்கை நியூ எஜுகேஷன் பாலிசி சொல்லி உள்ள கொண்டு வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டுக்குள்ள இந்திய மும்மொழி கொள்கையை திணிக்க பாக்குறாங்க. இன்னைக்கு ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் என்ன சொல்றாரு, தமிழ்நாடு நியூ எஜுகேஷன் பாலிசி மும்மொழி கொள்கை ஏத்துக்கிட்டாதான் தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய நிதி உரிமையை தருவோம் அப்படின்னு சொல்றாரு. 3000 கோடி 3500 கோடி நம்முடைய முதலமைச்சர் தான் சொன்னாரு. முதல்ல நீ 3500 கோடி இல்ல 10,000 கோடி கொடுத்தாலும் தமிழ்நாட்டுக்குள்ள நான் இந்தி திணிப்பேன், என்னைக்குமே நாங்க விட மாட்டோம்னு சொன்ன முதலமைச்சர் நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் தான். அப்படிப்பட்ட பள்ளி கல்வித்துறையை இன்னைக்கு சிறப்பா செய்துட்டு வர்றவர் நம்முடைய மகேஷ் பொய்யாமொழி அவர்கள். அது மட்டும் இல்ல, இந்த திருவெரும்பூர் தொகுதிக்கு பல சிறப்புகள் உண்டு. இங்க திருவெரும்பூர் தொகுதியில பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் தொழிற்சாலைகளுக்கும் இருக்கும், ஒரு பக்கம் விவசாய நிலங்களும் இருக்கும், நகரமும் இருக்கும், கிராமமும் இருக்கும். எல்லா சமுதாய மக்களும் ஒற்றுமையா வாழுகின்ற தொகுதி இந்த திருவெரும்பூர் தொகுதி. இந்த சிறப்பான தொகுதி மீண்டும் இன்னும் அதிகமான சிறப்பு பெறணும்னா அதுக்கு உங்களுடைய வெற்றி வேட்பாளர் அன்பில் மகேஷ் அவர்களை அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வச்சு சட்டமன்றத்துக்கு அனுப்புங்க. ஞாபகம், நீங்க வெறும் சட்டமன்ற உறுப்பினர் தேர்ந்தெடுக்கல, எம்எல்ஏ தேர்ந்தெடுக்கல, ஒரு முக்கியமான அமைச்சரை தேர்ந்தெடுக்க போறீங்க. அதை மனசுல வச்சுட்டு தேர்தல் பண்ணி ஆற்றுங்க. நான் இன்னைக்கு மீண்டும் அவருக்கு 3வது முறை நான் கூட்டிக்கிட்டு வந்திருக்கிறேன். அவருக்கு மீண்டும் வாக்களிக்க இன்னொரு வாய்ப்பு கொடுங்கன்னா சும்மா வரல, உரிமையோட கேட்க வந்திருக்கிறேன். இவ்வளவு திட்டங்களை செஞ்சு கொடுத்திருக்கிறோம், இந்த தொகுதிக்கு இவ்வளவு திட்டங்களை பண்ணிருக்கிறாரு, இவ்வளவு சாதனைகளை செஞ்சிருக்கிறாரு, அந்த உரிமையோட மீண்டும் அவருக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு நான் கேட்க வந்திருக்கிறேன். நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அரசு திட்டங்கள் தொடங்கி வைக்க 3 முறை இந்த தொகுதிக்கு வந்திருக்கிறாங்க. அதுல முக்கியமா துவாக்குடி நகராட்சியில 58 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல ஒரு மாதிரி பள்ளி, இன்னைக்கு தமிழ்நாட்டிலேயே மிகச்சிறந்த மாதிரி பள்ளி எங்க இருக்கு? திருவெரும்பூர் தொகுதியில துவாக்குடியில. அதே மாதிரி பொன்மலையில அன்பு சோலை திட்டத்தை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தொடங்கி வச்சாங்க. காட்டூர்ல ஆதி திராவிடர் நலப்பள்ளியில வானவில் மன்றம் அப்படிங்கிற மன்றத்தை நம்முடைய முதலமைச்சர் தொடங்கி வச்சாங்க. இளந்தப்பட்டியில இன்னைக்கு 50 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்ட என்னுடைய விளையாட்டு மேம்பாட்டு துறை சார்பாக இன்னைக்கு ஒலிம்பிக் அகாடமி வேலைகள் அது நடந்துட்டு இருக்கு. மீண்டும் தமிழ்நாட்டு முதலமைச்சரா நம்முடைய முதலமைச்சர் வந்து அதை திறந்து வைப்பாரு. அதே மட்டும் தொகுதியில வரக்கூடிய 13 மாநகராட்சி வார்டுகளுக்கும் 155 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல சாலைகள் போடப்பட்டிருக்கு. 8 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல மழைநீர் வடிகால் வசதிகள் கொண்ட சாலைகள் அமைக்கப்பட்டிருக்கு. துவாக்குடி அரசு மருத்துவமனைக்கு 4 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல இன்னைக்கு புதிய கட்டிடங்கள் கட்டி கொடுத்திருக்காரு. காட்டூர் பகுதியில இன்னைக்கு புதிய ஆரம்ப சுகாதார நிலையம். திருவெரும்பூர் ஒன்றியத்துல உள்ள பள்ளிகளுக்கு ஸ்மார்ட் கிளாஸஸ் மூலமாக 4 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. துவாக்குடி நகராட்சியில் இருக்கக்கூடிய பள்ளிகளுக்கு 4 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு புதிய வகுப்பறைகள் கட்டி கொடுத்திருக்கிறாரு. திருவெரும்பூர் ஒன்றியத்துல 44 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல இன்னைக்கு கிராம சாலைகள் போடப்பட்டிருக்கு. அதே மாதிரி காவிரி கூட்டு குடிநீர் திட்டம் 23 கோடி மதிப்பீட்டுல துவாக்குடி நகராட்சியில குடிநீர் திட்டம். அரியமங்கலம் குப்பைகள் அகற்றும் பணி இப்ப நடைபெற்று வருகிறது. ஒரு சிப்காட்டு மாநகராட்சி வார்டுகள்ல துணை சுகாதார நிலையங்கள். சூரியூர்ல நான் தான் திறந்து வச்சேன். தமிழ்நாட்டுடைய 2வது ஜல்லிக்கட்டு மைதானம் 3 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு அதுக்கு அடிக்கல் நாட்டுறதுனால அது திறந்து வச்சது நான் தான். இப்படி இந்த தொகுதியில 450 கோடி ரூபாய் அளவிற்கான வளர்ச்சி திட்டங்களை உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் திரு அன்பில் மகேஷ் அவர்கள் கொடுத்திருக்கிறார். அது மட்டும் இல்ல, இதெல்லாம் அரசு செலவு. இதை மட்டும் இல்லாம தொகுதியில் உள்ள அனைத்து அரசு தொடக்க பள்ளிகள்லயும் அமைச்சர் அவர்கள் அவருடைய சொந்த செலவுல RO வாட்டர் வசதி செய்து கொடுத்திருக்கிறார். பூலாங்குடி நரிக்குறவர் குடியிருப்பு மாணவர்கள் படிக்க, பூலாங்குடி நரிக்குறவர் குடியிருப்பு மாணவர்கள் படிக்கிறதுக்கு சொந்த செலவுல போக்குவரத்து வசதி ஏற்படுத்தி கொடுத்திருக்கார். வேன் வசதி ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். இந்த திட்டங்கள்லாம் தொடரணும். இன்னும் பல்வேறு திட்டங்கள் இந்த தொகுதிக்கு வரணும்னா
வர்ற 23ஆம் தேதி உதயசூரியன் சின்னம் நம்முடைய அன்பில் மகேஷ் அவர்களுக்கு வாக்களிச்சு வெற்றி நிச்சயமா. இது மட்டும் இல்ல, இன்னும் சில வாக்குறுதிகளை நாம கொடுத்திருக்கிறோம். போட்டோவா? இது என்னப்பா பெரிய முறை. சரி காட்டுறேன் இருங்க. சரி காட்டுறேன் இருங்க. இப்போ அந்த போட்டோ இப்போ வேர்ல்டு ஃபேமஸ் ஆயிடுச்சு. உலக புகழ் பெற்ற ஒரு புகைப்படம் ஆயிடுச்சு. அதுக்கு நான் காரணமா? நான் காரணம் கிடையாது, அவர் தான் காரணம். அவர் என்ன சொன்னாரு? நம்முடைய தலைவர் திருப்ப சொல்றாரு, இந்த தேர்தல் சட்டமன்ற தேர்தல் டெல்லி அணி வெர்சஸ் தமிழ்நாடு அணி. நாம தமிழ்நாடு அணி ஜெயிச்சு காட்டுவோமா? ஏன் நம்ம டெல்லி அணியில நம்ம தமிழ்நாடு அணி டெல்லி அணி வீழ்த்தணும்னு ஏன் சொல்றாரு? நான் இவ்வளவு திட்டங்கள் சொன்னேன்ல, உங்க தொகுதிக்கு மட்டும் இவ்வளவு திட்டங்கள் சொன்னேன்ல. நம்ம முதலமைச்சர் பொறுப்பேற்ற பிறகு போட்ட முதல் கையெழுத்து மகளிருக்கு கட்டணம். அவங்க வீட்டுக்கு என்ன மின்சாதன பொருட்கள் தேவையோ, ஏசியோ பிரிட்ஜோ டிவியோ கிரைண்டரோ மிக்சியோ எதுவாக இருந்தாலும் அவங்களே முடிவு பண்ணி அவங்க இஷ்டத்துக்கு வாங்கிக்கலாம். நம்முடைய திராவிட மாடல் 2.0 ஆட்சி அமையணும். அதுக்கு நீங்க அந்த வெற்றி இங்க திருவெரும்பூர் தொகுதியில மிகப்பெரிய வெற்றியா இந்த தேர்தல் வெற்றியா நீங்க மாத்தி காட்டணும். செய்வீங்களா? போட்டோவா? நானே மறந்துட்டாலும் நீங்க சரி. அது மொரட்டு பக்தர்கள் பார்த்திருப்பீங்க, மொரட்டு தொண்டர்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா ஒரு மொரட்டு அடிமைய? திரு எடப்பாடி பழனிசாமி தான் இருக்கிறதுலே நம்பர் 1 மொரட்டு அடிமைன்னு நான் சொல்லிட்டேன். ஏன் சொன்னேன்? நான் சும்மா சொல்லல. மோடி என்ன சொன்னாலும் ஓகேன்னு தலையாட்டிக்கிட்டு அவர் பின்னாடியே சுத்திட்டு இருக்காரு. மோடி இங்க வா, என்ன வந்துடுது, டெல்லிக்கு ஓடியே போயிடுறாரு. மோடியை பார்க்க 4 கார் திருட்டுத்தனமா மாறி போறாரு. பார்த்துட்டு வெளில வரும்போது மூஞ்ச மூடிட்டு ஓடி போயிடுறாரு. இது மாதிரி தமிழ்நாட்டுடைய உரிமைகள் எல்லாத்தையும் டெல்லி என்ன சொல்லுதோ அது கேட்டுக்கிட்டு நடந்துட்டு இருக்கிறார். அதனாலதான் நான் சொன்னேன், திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே, தமிழ்நாட்டு உரிமைகளுக்கு குரல் கொடுங்க, தமிழ்நாட்டு பக்கம் நில்லுங்க, தமிழ்நாட்டு மாணவர்கள் பக்கம், நம்ம தமிழ்நாட்டு இளைஞர்கள் பக்கம் நில்லுங்க. எடப்பாடி பழனிசாமி அவர் ஆட்சியில் இருக்கும் போது தான் நீட் தேர்வு தமிழ்நாட்டுக்குள்ள வந்தது. கரெக்டா இல்லையா? 2017ஆம் ஆண்டு ஜெயலலிதா அம்மா உயிரோடு இருக்க வரைக்கும் தமிழ்நாட்டுக்குள்ள நீட் தேர்வு வரல. மோடி அரசு இந்த அடிமை கூட்டத்தை பயன்படுத்தி தமிழ்நாட்டுக்குள்ள நீட் தேர்வை விட்டாங்க. அதே மாதிரி உதய் மின் திட்டம்னு ஒண்ணு கொண்டு வந்தாங்க. அதையும் ஜெயலலிதா அம்மா இருக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டுக்குள்ள அனுமதிக்கல. இந்த அடிமை கூட்டம் தான் அனுமதிச்சது. இதனாலதான் சொன்னேன், அடிமையா இருக்காதீங்க, நம்பர் 1 மொரட்டு அடிமையா இருக்காதீங்க, எந்திரிச்சு வாங்க அப்படின்னு சொன்னேன். உடனே என்ன சொன்னாரு? கண்ணா அப்படின்னு திட்டினாரு. செத்து போயிருக்கணும்ட்டாருங்க. என் உயிரை வாங்குறான்ட்டாரு. என் உயிரை வாங்குறான், செத்து தொலையாண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. இன்னும் எனக்கு கெட்ட வார்த்தையில மட்டும் தான் திட்டல, ஆனா அதை பத்திலாம் எனக்கு கவலை கிடையாது. நான் என்ன சொன்னேன்? ஆமா உங்க அனுபவம் இல்லைன்ட்டாரு. உதயநிதிக்கு எந்த அனுபவமே கிடையாது அப்படின்ட்டாரு. ஆமா எனக்கு அனுபவம் கிடையாது தான், இந்த அனுபவம் எனக்கு கிடையாது தான். இந்த அனுபவம் கீழே ஒருத்தர் படுத்திருக்காருமா, எப்படி படுத்திருக்காரு பாத்தீங்களா? அவ்வளவு அழகா வாழ்ந்த மாதிரி. இதை தாமா சொன்னேன். இப்போ என்ன பண்ணிட்டாரு தெரியுமா? ஆமா விழுந்தேன், என்ன தப்பு, எனக்கு பொறுப்பு கொடுத்தாங்க, பதவி கொடுத்தாங்க, விழுந்தேன் அப்படின்ட்டாரு. நான் சொன்னேன், நீங்க விழுந்த தப்பு இல்ல, விழுந்த அவங்க காலை பிடிச்சி பதவி வாங்கி அவங்க காலையை வாரி விட்டீங்கல்ல. கேட்டாரு, நீயா என்ன முதலமைச்சர் ஆக்குறேன்னு பார்த்து கேட்டாரு. இப்போ என்ன விட்டுருங்க, நம்ம வேடிக்கை பார்ப்போம். சசிகலா உள்ள வந்துட்டாங்க. இன்னைக்கு காலில இருந்து அவங்க சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, ஆமா உதயநிதி சொல்றது கரெக்ட் தானே, என் காலில் விழுந்தானே. இனிமே என்ன பண்ணுவாரு தெரியுமா எடப்பாடி பழனிசாமி? என்ன விட்டுருவாரு, இப்போ சசிகலாமாவை திட்டுவாரு. ஆனா சசிகலாமாவை திட்ட முடியாது. ஏன் தெரியுமா? நேத்து தான் சொல்லியிருக்கிறாரு என்னை விட வயசுல மூத்தவங்க அது இதுன்னு கதை விட்டாரு. இப்ப அங்கேயும் மாட்டிக்கிட்டாரு, லாக் ஆயிட்டாரு. அதனால இந்த அடிமை கூட்டத்தை இந்த தேர்தலோட ஏற்கனவே 10 தோல்வி பழனிசாமி கொடுத்துருக்குறோம். இந்த முறை 11 தோல்வி. நீங்களாம் பாத்துருக்கீங்களா, தொலைக்காட்சியில பாத்துட்டு இருக்கீங்களா? அவர் பேசும்போது 2 விரல் காட்டுறாருல்ல, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? அவர் வாக்கு கேட்கிறாரு நினைச்சிட்டு இருக்கீங்களா? கிடையாது. இது வரைக்கும் நான் 10 முறை தோத்துட்டேன், இப்ப நான் 11வது முறையா தோக்க போறேங்கிறத சிம்பாலிக்கா சொல்லிட்டு இருக்கிறாரு திரு எடப்பாடி பழனிசாமி. அதை செஞ்சு காட்டுவோமா? நிச்சயம் செஞ்சு காட்டுவோமா? எல்லாம் அன்போடு கேட்கிறேன், பண்போடு கேட்கிறேன், பாசத்தோடு கேட்கிறேன், உரிமையோடு கேட்கிறேன், உங்க வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்கிறேன், இன்னும் பெருமையா சொல்லணும் தலைவருடைய மகனாக இருந்து கேட்கிறேன்.
இன்னும் பெருமையா பூரிப்பா சொல்லலாம், முத்தமிழங்க டாக்டர் கலைஞருடைய பேரனாக இருந்து கேட்கிறேன், உதயசூரியன் சின்னத்துல வாக்களிச்சு அன்பில் மகேஷ் அவர்களை 1,00,000 வாக்கு வித்தியாசமா அதிகமான வாக்கு வித்தியாசத்தை ஜெயிக்க வச்சு சட்டமன்றத்துக்கு அனுப்புங்க. மீண்டும் நம்முடைய திராவிட மாடல் 2.2 ஆட்சி அமைய போவது உறுதி. உங்க தொகுதிக்கு என்னென்ன தேவையோ அதை நிச்சயம் இன்னும் அதிகமான பணிகளை, திட்டங்களை உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சராகி நிச்சயம் இந்த தொகுதிக்கு கொண்டு வருவாருங்கிற அந்த நம்பிக்கையை கொடுத்து உங்க அத்தனை பேருடைய அன்புக்கும் ஆதரவுக்கும் நன்றி தெரிவிச்சு ஆதரிப்பீர் உதயசூரியன். நன்றி நன்றி நன்றி.